ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம எந்த கலருமே இதில் ஆட் பண்ணலை. நேச்சர் கலரில் தான் செஞ்சுருக்கோம். இது நம்ம எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாவில் தான் செஞ்சுருக்கோம். குடமிளகா அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு குடமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக 2 சைஸ். இதை நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் சேர்த்தாச்சு. இது லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 8 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 8 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு குடமிளகாய் எடுத்து ஆற வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தண்ணியிலேருந்து எடுத்து வடித்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நல்லா சூடாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சாச்சு. இப்போ இது லைட்டாக தான் சூடாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் 3 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வச்சு அல்வா செஞ்சால் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகா ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடமிளகா அல்வா கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரியும் பாதாமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எப்பயுமே முந்திரி பாதாம் இந்த மாதிரி நட்ஸு வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்திடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து இதை ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்போ தான் இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்ச இந்த குடமிளகாயும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வேக வச்சதுனால பச்சை வாடை கொஞ்சம் போயிருக்கும். ஆனாலும் நெய்யில் நம்ம நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த டைமில் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை கலந்துக்கலாம். இதில் நம்ம எந்த கலரும் எதுவுமே நம்ம சேர்க்கல. குடமிளகாவில் இருக்க கலர் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க, கட்டி எதுவும் தட்டாமல். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு வெந்ததும் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ குடமிளகாக்கு 3/4 கப் சர்க்கரை, அப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி வந்து நம்ம 3/4 பாகம் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றி கிளறிக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம ஏலக்காய் தூள் எதுவும் நான் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம இது வந்து நல்லா நெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மிச்சம் இருக்க நெய்யையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து சர்க்கரை கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சால் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா ஒரு 4 நாள் 5 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதான் இந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட காரமாக மிக்சர், கார சேவு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இந்த குடமிளகா அல்வா வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது மேலே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மிச்சம் இருக்க நட்ஸையும் நம்ம மேலே தூவிக்கலாம். சூடாக சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.